ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் விட்வா அமைப்பினுடைய தலைவர். அதாவது விட்வான்னு சொன்னா வேர்ல்ட் இன்டர்நேஷனல் தமிழ் பிலிம் அசோசியேஷன். திரைப்படங்களை தயாரிக்கிற வெளியிடுற ஒரு நிறுவனம். வேர்ல்ட் வைடான ஒரு அமைப்பு. உலகம் முழுக்க எங்களுடைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இந்த அமைப்பினுடைய அது மட்டும் இல்லாம நான் திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குநராக இருக்கிறேன். ARM ரசீம். எங்களுடைய அமைப்பினுடைய மத்திய குழு உறுப்பினர் டாக்டர் கந்தசாமி அவர்கள் ஒரு பெரிய ஈவென்ட் ஒன்று நடத்தினார். மே மாசம் 30ஆம் தேதி. அதாவது ஜெம் சர்வதேச கல்லூரி, ஜெம் இன்டர்நேஷனல் காலேஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்போட சேர்ந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், விருது வழங்கும் விழா. அது சாய் அம்மன் நிறுவனம், ஸ்ரீ அம்மன் சிலம்பம் கலைக்குழு இணைந்து வழங்குற ஒரு பெரிய அவார்ட் செரமனி சத்தியமங்கலம், ஈரோடு சத்தியமங்கலத்துல 30ஆம் தேதி மே மாசம் மார்னிங் 8 மணிக்கு ஆரம்பிக்கப்படுது. சோ எங்களுடைய செயற்குழு உறுப்பினர், பெரிய சமூக சேவகர், ஒரு பெரிய கலைஞன் டாக்டர் கந்தசாமி அவங்க இந்த நிகழ்ச்சிய அவருடைய தலைமையில நடக்குது. சோ விட்வானுடைய தலைவர் அப்படின்றது இதுல என்ன இன்வைட் பண்ணிக்கிறாங்க, ஒரு கெஸ்டாக இன்வைட் பண்ணிக்கிறாங்க. நான் ஷூட்டிங் ஷெட்யூல்ல இருப்போம். மே மாசம் 10ஆம் தேதி எங்களுடைய கருவறை காதல் படத்தினுடைய விட்வா எடுக்கிற ஒரு படம் கருவறை காதல், அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்துதான் நான் வர வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு இருக்கிறேன். இந்த எலெக்ஷனால ஷூட்டிங் கொஞ்சம் தள்ளி போச்சு. சோ நான் இப்படியும் வருவேன். நான் மட்டும் இல்லாம எங்களுடைய விட்வா அமைப்பிலிருந்து ஒரு 3-4 பேரோட வருவோம். சோ நான் எல்லாம் உங்களை பார்க்க ஆசைப்படுறேன். சிறந்த நடிப்பு திறமை உள்ள சினிமா துறையில ஆர்வம் உள்ளவங்களே நான் உங்களை மீட் பண்ண ஆசைப்படுறேன். சோ எனவே எல்லாரும் வாங்க, இந்த விழாவை மிகச் சிறப்பாக செய்து கொடுக்கணும். டாக்டர் கந்தசாமி அவங்களுக்கு சமூக சேவை என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. சமூக சேவை என்பது என் தந்தை எனக்கு கற்றுத்தந்த ஒரு விஷயம். மிகப்பெரிய சமூக சேவகர். சோ அதனால சமூக சேவை என்று யார் வந்தாலும் அவங்களுக்கு நாங்க கை கொடுக்க விரும்புறோம். விட்வாவும் அந்த கன்செப்டுக்குள்ள இருக்கிற ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு. சோ உங்களை எல்லாம் பார்க்க ஆசைப்படுறேன். ஈரோடு மாவட்டத்துல சத்தியமங்கலத்துல இந்த விழா நடைபெற இருக்கின்றது. பல விதமான பல துறைகளிலையும் சிறந்து விளங்கிய பலருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 50 பேருக்கு மேல் விருது கொடுக்க இருக்கிறாங்க அன்றைக்கு. சோ உங்களை எல்லாரையும் பார்க்க ஆசைப்படுறேன். விருது பெற்றுக்கொள்ற அந்த கலைஞர்கள், அந்த திறமைசாலிகளையும் நான் மீட் பண்ணி அவங்களோட பேச ஆசைப்படுறேன். சோ அதனால எல்லாருமே வந்துருங்க. இறைவன் நாடினால் கட்டாயம் நானும் அந்த திகதியில 30ஆம் தேதி, மே மாசம் 30ஆம் தேதி உங்களை மீட் பண்ண ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.